கதாநாயகன் காட்டு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் வரும் வழியில் ஒரு ஆமை வந்தது. அவன் சற்று திகைத்து பயந்து நின்று பார்த்தான். அந்த ஆமை கதாநாயகன் பக்கம் வந்து, மாமா, என் விட்டு செல்லாதீர்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறியது. கதாநாயகன் ஆமை பேசுவதை கண்டு பயந்து போனான். ஆனால் இதற்கு ஏதோ நடந்து இருக்கிறது என்று புரிந்து கொண்டான். அவன் ஆமையை தூக்கி அவன் வீட்டிற்கு சென்றான். கதாநாயகன் ஆமையுடன் வீட்டிற்குள் அமர்ந்து கொண்டு ஆமையிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அந்த ஆமை, எனக்கு பலாபழம் உண்ண வேண்டும் என்று கூறியது. கதாநாயகன் பலாபழத்தை எடுத்து கொண்டு வந்து ஒரு சொலையை ஊட்டிவிட்டான். அந்த ஆமை கதாநாயகனிடம் இன்னும் இன்னும் என்று கேட்டது. கதாநாயகன் பலாபழத்தை ஒன்று ஒன்றாக ஊட்டிவிட்டான். 10 சொலையை உண்டபின் அந்த ஆமை ஒரு குழந்தையாக மாறியது. கதாநாயகன் அதை பார்த்து திகைத்து போய் நின்றான். அந்த குழந்தை பலாபழத்தை இன்னும் வேண்டும் என்று கேட்டது. கதாநாயகன் மீண்டும் பலாபழத்தை ஒன்று ஒன்றாக ஊட்டிவிட்டான். பழங்கள் அதிகமாக தீர்ந்தது. கதாநாயகன் வெளியே எங்கேயோ பார்த்து கொண்டே பழத்தை ஊட்டிக் கொண்டிருந்தான். திடீரென்று யாரோ அவன் தோளில் சாய்வது போல் உணர்ந்தான். கதாநாயகன் யார் என்று திரும்பி பார்த்தால், அங்கு குழந்தையாக மாறிய ஆமை இப்போது ஒரு அழகான பெண்ணாக மாறி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். கதாநாயகன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். அந்த பெண், மாமா, நான் தான் உன் காதலி, என்னை மறந்துவிட்டாயா என்று கேட்டாள். அதற்கு கதாநாயகன், எனக்கு ஒன்றும் புரியவில்லை, நீ எப்படி இப்படி மாறினாய், என்ன நடந்தது என்று கேட்டான். அதற்கு அந்த பெண், நம் காதல் விஷயத்தை என் தந்தையிடம் கூறினேன். அவர் முதலில் மறுத்தார். உன்னை அவருக்கு பிடிக்காது, காரணம் நீ அவரை கெட்டவர் என்று கூறிக்கொண்டிருக்கிறாய் என்று அவர் என்னிடம் கூறினார். நான் மாமாவை காதலிக்கிறேன், மாமாவை தான் திருமணம் செய்வேன் என்று பிடிவாதம் பிடித்தேன். அதற்கு அவர் சிறிது நேரம் யோசித்து, சரி, எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம் என்று கூறினார். பிறகு அது இரவு நேரம் என்பதால் நான் உறங்க சென்றேன். எனக்கும் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். காலையில் எழுந்து பார்த்தால் ஆமையாக காட்டிற்குள் இருக்கிறேன் என்று கூறினாள். கதாநாயகனுக்கு நடந்த விஷயத்திற்கு அந்த பெண்ணின் தந்தைதான் காரணம் என்று புரிந்து கொண்டான். காரணம், அந்த பெண்ணின் தந்தை ஒரு மந்திரவாதி ஆவான். அவன்தான் இதை செய்து இருப்பான் என்று கதாநாயகன் புரிந்து கொண்டான். அந்த விஷயத்தை அந்த பொன்னிடம் கூற முயற்சிக்கும் நேரத்தில் திடீரென்று கதாநாயகன் வீட்டிற்கு ஒரு பெரியவர் வந்தார். அவர் அந்த மந்திரவாதியின் நண்பன் ஆவார். அவர் வந்து, அந்த பெண்ணிடம், நீ இங்குதான் இருக்கிறாயா? உன்னை நினைத்து உன் தந்தை கவலைப்படுகிறார். உன் தந்தை உன்னை அழைத்து வர கூறினார். வா, நாம் உன் தந்தையிடம் செல்வோம் என்று அந்த பெரியவர் அழைத்தார். அந்த பெண்ணுக்கு விஷயம் தெரியாததால் அவள், நாம் செல்வோம் என்று கூறினாள். அந்த பெண் கதாநாயகனிடம், நான் சென்று வருகிறேன் என்று கூறியதும் அவன், வேண்டாம், உன் தந்தைதான் இதற்கு காரணம் என்று கூறினான். ஆனால் அந்த பெண் அதை நம்பவில்லை. நீ போய் சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது என்று கூறினாள். கதாநாயகன் கோபத்துடன் வீட்டின் வேற அறைக்கு சென்றான். அந்த பெண் கதாநாயகனின் பக்கத்தில் சென்று, மாமா, கோபப்பட வேண்டாம், அவர் என் தந்தை என்னை எதுவும் செய்ய மாட்டார் என்று கூறினாள். அந்த பெண் அந்த பெரியவருடன் அவள் தந்தை வீட்டிற்கு சென்றாள். கதாநாயகன் சோகமாகவும் கோபமாகவும் மாறி அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று யோசிக்கத் தொடங்கினான். அந்த பெண் தந்தை வீட்டிற்கு சென்றாள். அவளை பார்த்த அவள், தந்தை, நான் உன்னை தேடிக் கொண்டிருந்தால் நீ உன் மாமா வீட்டிற்கு சென்றிருக்கிறாயா என்று கோலத்துடன் கேட்டான். அந்த பெண்ணின் தந்தை அவளை உணவு சாப்பிடு என்று ஏதோ ஒன்றை கொடுத்தார். அந்த பெண், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் மாமா வீட்டில் சாப்பிட்டு வந்தேன் என்று கூறினாள். அவள் தந்தை, இதை நீ சாப்பிட்டுதான் ஆக வேண்டும் என்று கோபத்துடன் கட்டாயம் செய்து கொண்டிருந்தார். அந்த பெண், ஏன் இதை நான் சாப்பிட வேண்டும் என்று கேட்டாள். அவள் தந்தை, நான் கூறியதை கேள்வி கேட்காமல் செய்ய வேண்டும், இல்லையெனில் நான் உன்னை மீண்டும் ஆமையாக மாற்றிவிடுவேன் என்று கோபமாக கூறி ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். அந்த பொண்ணுக்கு விஷயம் இப்போதுதான் புரிகிறது. அந்த பெண் அவள் தந்தையிடமிருந்து தப்பித்து வெளியே ஓடி வந்தாள். அந்த பெண்ணை அவள் தந்தை துரத்தி கொண்ட பின் தொடங்கினார். அந்த பெண் வேகமாக ஓடி கதாநாயகன் வீட்டிற்கு வந்து அவனை கட்டி அணைத்து கதறி அழுதாள். கதாநாயகன், என்ன நடந்தது, ஏன் நீ அழுகிறாய் என்று கேட்டான். அந்த பெண், நீ கூறியது சரியே, என் தந்தைதான் அனைத்திற்கும் காரணம், அவர்தான் என்னை ஆமையாக மாற்றியது என்று கூறினாள். அவர் என்னை மீண்டும் ஆமையாக மாற்ற பின் தொடங்கி வருகிறார், என்னை காப்பாற்று என்று கூறினாள். கதாநாயகன் வெளியே வந்து பார்த்தால் அந்த மந்திரவாதி வேகமாக வந்து கொண்டிருந்தான். அந்த மந்திரவாதி எங்கே? அவள் என் மந்திரத்தை மேலும் உயர்த்த அவளை ஆமையாக மாற்ற வேண்டும்
என்று கோபமாக கூறி மந்திரத்தை உச்சரித்தான். அந்த மந்திரவாதி கண்மூடி மந்திரத்தை உச்சரிக்கும் போது கதாநாயகன் அவன் மேல் பெரிய கல்லை தூக்கி எறிந்தான். அந்த கல் மந்திரவாதியின் தலையில் விழுந்ததும் அவன் மயங்கி விழுந்தான். கதாநாயகன் அந்த மந்திரவாதியை இழுத்து கொண்டு அந்த மந்திரவாதி வீட்டிற்குள் போட்டு அவனுடன் மந்திரவாதி நண்பனையும் கட்டி போட்டு வெளியே வந்தான். அந்த பெண்ணிடம் இந்த வீட்டிற்கு தீ வைத்துவிடு என்று கூறினான். கதாநாயகனும் அந்த பெண்ணும் அந்த வீட்டை முழுவதும் தீ வைத்தனர். அந்த வீடு, அந்த மந்திரவாதி, அவன் நண்பன் அனைத்தும் எரிந்து சாம்பல் ஆனது. அந்த பெண் கதாநாயகனை கட்டி அணைத்து என்னை மன்னித்து விடு மற்றும் நன்றி மாமா என்று கூறினாள். அதற்கு கதாநாயகன் பரவாயில்லை, இது என் கடமை, வா நம் வீட்டிற்கு செல்வோம் என்று கூறி அந்த பெண்ணை அழைத்து சென்றான். கதாநாயகன் அந்த பெண் இருவரும் அந்த விஷயத்தை மறந்து கதாநாயகன் வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.